கலியரி முனியாண்டி உன் சொல்வாக்கு நாட்டுல தப்பு மாடா புள்ளா பயசாமிடா வாழ சுருட்டுது ஓடி வாடா எங்க கலியரி காளி முனிய மாடு வலதுகம் பச்சாக்கிது ஐயா இடுப்ப முறுக்குது எங்க பாட்டை வளர்த்த மாடு இடதுகம் பச்சாக்கிது அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரன் சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயம் பொழந்து நிக்குதுடா ஆளுயர பிச்சரமா கருப்பு ஆளுயர பிச்சரமா ஓடி வாடா அதையாதுடா கிநாட்டு என் கருப்பே வெள்ளி புதிய ரூபா ஐயா உன் காலுக்கு சலங்க என்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு அழகு மலை எல்லை அவட்டு கொஞ்ச நேரம் உன் இடமணிய மேமாட்டி ஓடி வாடா ஆடாத ஜாமியம் இந்த முக்கன் பாலத்துல கூப்பிட்டா ஆட இறங்காத தெய்வமோ என் கலியரி காளி முனி என கூப்பிட்டா இறங்க ஐயா மதுரை நல்ல மாநகர எப்போ மதுரை நல்ல மாநகர அந்த மேல மட கம்மாதாண்டா உனக்கு விளையாட்டு மைதான பாண்டிய மேல மட கம்மா விட்டு தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏ பாண்டி முனி இந்த மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சட கருப்பாயுரணி நீ ஐயா 5 சடை பரஜி வர ஓடி வாடா அடுத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி எங்க பப்புனி எம்கேஆர் வந்துட்டாங்க ஐ லவ் யூ டீச்சர் கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி ஹலோ ஹலோ கூத்து பார்க்க இந்த பைபாஜ ஒட்டி கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த வட்டாரத்துல கூத்து பார்க்க குடி இருக்கிற எங்க அண்ணாச்சி இந்த வட்டாரத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடி இருக்கிற ஆத்தாக்கா அன்னதானத்துல சாப்பிட்டீங்களா ஆத்தாக்கா சாயந்தரம் யாருமே சோறு காய்ச்சிருக்க மாட்டியே கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை எல்லா சாமியோட அருளோடு நல்லபடியா முடியும் கையை காட்டினா நிப்பாட்டித்தோட பரதேசி போயமேனே இப்படி கையை காட்டினா அதுக்கு தான் டியா நான் போட்டு அடிக்கிறேன் அருமை அருமை சூப்பர்ப்பா மைஜெட்டில் 200 பேர் வேலைக்கு வச்சுன்னா எப்படி சம்பளம் கட்டுப்படி ஆகும் பார்க்க வந்தவளா அருமையான மைசெட் முக்கன் பாலம் ஸ்ரீ மீனாட்சி ஆடியோஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி என்ன சொன்னாலும் 100 ரூபா தர மாட்டாங்க விதி இங்கிட்டு பூரா ஆளுங்க இருக்கல இடம் பத்தலையா அப்போ உள்ளே போகிறீங்களா விஜயை போய் ஒரு காப்போடு போட்டுவா களி இப்படி ஒரு டான்ஸை நான் எங்கனையும் பார்க்கலடா டெல்லி கிரு மாடு மாதிரி இருந்தா அதை எங்கள் அண்ணன் மருதமணி இருந்தா அள்ளி எறிகிறாங்களா நல்லா இருக்குப்பா நீ நல்லா இருக்கீல சூப்பர் சூம்ப வர்றியா என்னது சூம்ப வர்றேன் நல்ல வயா ஏற்கனவே நெஞ்சல் முளை வேலை ஆத்திருப்பேன் போல அனைவருக்கும் இனிய ஆவணி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி போயிடுச்சுடா ஆனால் அந்த பிள்ளையார பாடா படுத்துறாங்கப்பா பிள்ளையார் எந்த காலத்தோட என்ஃபீல்டில் ஓனாரு அவர் தும்பு கையோட ஓ என்ஃபீல்டு அன்னைக்கு பார்க்குறேன் பிள்ளையார் மாட்டை அடக்கிற மணிக்க போட்டிருக்காங்க
அவர் 108 ஆம்புலன்ஸ் டிரைவரா. ஆனா என் தலைவன் ஒரு ஆள் தான்டா பிள்ளையார். அவரை எவ்வளவு சித்திரப்படுத்த முடியுமோ படுத்திவிட்டாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுடைய அன்னை யாருன்னா விநாயகருக்கே அந்த நிலைமைன்னா என்னை அதுக்கு தானே நோத்தாங்கம்மான்னு வைறாங்க. விதி போடா பேக்கூதி. என்னது எக்கோ வைப்பா. கூப்பிட்டா கருப்பை வருவானா? வருணே கருப்பை வருவானா? இடியப்பம் கருப்பனுக்கே இடியப்பம்னா அப்ப தொட்டிச்சுக்கெல்லாம் பணியாரஞ்சு விடுவாங்க. அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, முக்கம்பாளம் அருமை நல்ல 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 அருமை நல்ல 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 நல்ல. இதோட லூஸ் ஆயிருவேன். ஏற்கனவே லூஸ் ஆயிட்டா. இப்ப வெட்டிருச்சு பாரு. நல்ல 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 இழுத்துருச்சுன்னு இழுக்கும் போது இந்த ஆந்தைய பாரு. ஐய அருமை நல்ல வந்திருக்கும் சபையை எம்கே யார் நான் வணங்கி, சபையை எம்கேஆர் எங்க அண்ணே வணங்கி, முக்கன்பாலம் கிராமத்தில என் கட்டண கட்டழகி, முக்கம்பாளம் கிராமத்துல என் கட்டழகி, கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. வாடாடே கருப்பு. அன்னை தந்தை தான் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, ரோஜாக்கார தங்கமுடா 18ஆம் படியா ரோஜாக்கார தங்கமுடா. எந்திரா சொன்னா சொல்லு மாற மாட்டேன். கருப்பே வந்தானா கட்ட வண்டி நொறுங்குமுடா எப்ப கருப்பு. ஓடி வாடா ஐயா, எங்கடா இருக்க? எந்திரா வா வாடா, ஓ மயன் கூப்பிடுறா வாடா. சொன்ன சொல்லு மாறிருச்சா கருப்பு எல்லையில காத்து உனக்கு நினைப்பாருக்கோ. வாடடே சொன்ன சொல்லு மாறி இருச்சா, கருப்பு எந்திரா வாடா. அருவா மலங்கிருச்சா நீ ஆடுன கச்சைய கரையா தின்னுருச்சா. ரோசக்காரன் கருப்பு ரோசம் மாறாத கொடுத்த வாக்கம் மாறாத. ஓடி வாடா. உன்னைய பார்த்து மக்க பயப்படணும். நீ ஆண்டா பயப்படுறேன்னு தெரியலடா கருப்பு. சொன்ன சொல்லு மாறாதுடா கருப்பா வாடா, ஓடி வாடா எங்க அப்பா வாடா. மலையாள நாட்டுல அங்க பேரு சொன்ன பிள்ளை இல்லடா கருப்பு. மலையாள நாட்டிலே இங்க பேர் சொல்ல ஒரு புள்ள இல்லடா. வாடா. மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லடா. ஏ பெங்கருப்பு உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. மலையாளத்துல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலடா. என் ரோசக்கார தங்கமுடா 18 நாடர்களையே படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது பொய்யா போச்சா. வாடடே வயசாயிருச்சாடா, வயசாகி போச்சா. ஏன் ஆடம் அதுக்குற என்ன நினைக்கிற? எந்திரிச்சு ஆடுறா வாடா கருப்பு, ஓடி வாடா. ரெட்ட நல்ல சாட்டையாடா ஆடாத பைகளையும் ஆட்டி வைப்பேன் கல்சரி முடியாண்டி. நாடு ஊரா பேரு வாங்க வச்சது வலது கை கொடுத்தது
உடமரத்த இலை டேய், வாடா. மேலமட கம்மாயா ஏ பாண்டி மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனி நீச்சடிச்சு விளையாண்டது அம்மா தண்ணி வத்தலடா அந்த கலுங்கு புடுங்கி வருதுடா பாண்டி மேலமடக்கம்மாயாடா. காளிமுனி ஐயா ஓடி வாடா. மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனி தங்கியிருப்பது வட்டாயுரண்யே ஏ பொண்ணா போய முனிதா நீ தாமதிச்சடா கருப்பாயுரண்யே இன்னைக்கு கருப்பாயுரணி அலறுதுடா பாண்டியே பாண்டிமுனி ஐயா ஒத்தக்கால சப்பானியா இந்த பகுதியில என் நொண்டி புயல காணாமுடா நொண்டி சமையானே ஒத்தக்காடு சப்பானியா ஐயா. ஒத்தக்கால சப்பானியா ஒரு காடு நொண்டியடா அவனுக்கு ஒரு காடு நொண்டியடா இத்தி மர நிழல் தாண்டா என் நொண்டி பயலுக்கு படுக்க கீகாட்டில நீ சின்ன பிள்ளையா வளர்ந்த நொண்டி பய என் நொண்டி பயலே கொஞ்ச நேரம் எந்திரிடா ஐயா ஒத்தக்காடு சப்பானியா உனக்கு ஒரு கால் உண்டியடா. ஒரு ரெண்டு லட்சு உள்ள முக்கன் பாலத்துல சாமி ஊரா ஒத்துமையா இருச்சு இந்த மக்களை காக்க என் சாமி ஊரா ஊரு திரண்டிருச்சு இந்த மக்களை காக்க தாயும் பிள்ளைய ஒத்துமையா அங்க வந்து கூடிருச்சு. ஒரு ரெண்டு லட்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு நாடு திரண்டு இருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா. நாடு திரண்டு இருச்சு மாமா நம்ம சாமிகளை கும்பிடத்தான் எழலாமா போடு எல்லோ 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 எலெலோ எலெல மாமா எலெலோ எல்லோ எலெலோ எலெல மாமா எலெலோ. சாமி கட்டுக்குள்ளே வந்துருச்சு அவ்வளோதான். இன்னும் எந்த பையன் ஆடினாலும் நான் 3 நாளைக்கு ஒன்று குறாமல் செஞ்சு விடுவேன். சும்மா கிடையாது, பரம்பரை கோடாங்கி ஆடாத ஜாமியெல்லாம் ஆட்டம், இறங்காத தெய்வமும் இறங்க. இலை அவன் ஜாமீனா நின்றுக்குருவேன் 2 பேரும் மஞ்சூரட்டுக்கு மாடு கொண்டு வந்துருக்கீங்களாடா. ஜாமீனா சொல்லும் போது நில்லு, ரொம்ப முறுக்காதரா முண்டை. நான் பார்க்காத ஜாமியா, நான் ஆயிரக்கணக்கில் ஜாமியை பார்த்தவன். ஜாமி எப்படின்னா சொன்ன சொல்லு தவறக்கூடாது. 2வது கண்ணை மூடி ஆடுறவன் ஜாமி கிடையாது, கண்ணை திறந்து ஆடணும். இந்த மூடிக்கிட்டே ஆடும்போது 70 வயசு கிளவி போய் காலில் விழுவா படக்குன்னு உனக்கு 2 மாதத்தில் பிள்ளை வரக்கும்னு சொன்னால் செருப்பிட்டு அடிக்கும்ல. கண்ணை முழிச்சு பார்த்தா தானடா அவள் என்ன வரம் கேட்குறான்னு தெரியும். சாமியாது சாமி ஆடுறிய வர வர சாமி ஆட்டமே எனக்கு பயந்து கிடக்கு. சில பேர் ஆடுறேன் போதையை போட்டுட்டு ஆடுறேன் 1 மணி நேரமாக உசு உசுன்றேன், பக்கத்தில் போனால் பக்காடி லெமன் வாட வருது. வந்தது யாருப்பான்ட்டேன், நேராக டாஜ்மார்க்கெட்லேருந்தே வந்தோம்ன்றேன். நான் என்ன செய்யும், கப்ளிங் ஓசுன்ட்டேன். அவனுக்கு என்ன டொங்காசு பிரச்சனையோ. பேரன்பு கொண்ட உயிருக்கு உயிராய் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உதவி மனப்பான்மை கொண்ட அன்பு இளைய சமுதாயமே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த ஆண்களை பூரா நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். உங்களை இதில் ஒரு 10 பேர் தான் உதவி செஞ்சிருப்பேன். அப்புறம் பாதி பேர்லாம் கைதட்டினாலாம் கணேஷ் பேரில் தரமாட்டேன். நோட்டீஸ் பாயிண்ட். தாய்மாரில் பூரா நான் எப்படி நினைக்கிறேன்னா லோனாக நினைக்கிறேன். லோன் கொடுக்கலைன்னா நக்கு. தாய்மாரில் பூரா ஏன் லோனாக நினைக்கிறேன்,
லோன்னு தெரிய வேண்டியது வந்துட்டேன். என் சிங்கம் வந்துட்டேன். இவன் தாண்டா டீசலுக்கு காசு கொடுக்குறேன். ஓகே வாடா. திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட் சூப்பர். என் தங்கம் கலைஞன் கொடுக்குறேன் பாரு. இவன் தாண்டா தமிழன். கைதட்டலாம். திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட், திருச்சி மதுரை மெயின் ரோடு, எம் கல்லுப்பட்டி, சமத்துவபுரம், மருங்காவரி வட்டம், திருச்சி மாவட்டம். தொடரட்டும் இளையராஜா ட்ரம் செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். இன்னும் ஒரு 500 ரூபா விதி. அண்ணே சிவகங்கை மாவட்டம் வந்துருச்சு எங்க அண்ணே சிங்கம். எங்க போனாலும் அதுக்கு பெட்ரோல் காசு இல்லாட்ட என்கிட்ட கொடுத்துட்டு போகும். நீ அல்லவா என் வெதர், என்னுடைய மதர். மதர்லடா பாதர்ரா. சரிடா பேப்பைய மேனே. சரிடா பரதேஷ் பாய் மேனே. நன்றி. சிவகங்கை மாவட்டம். அப்படித்தான் எங்க ஊர் பக்கம் சொல்லுவான். சிவகங்கை தான் சொல்றது. சிவசங்கை உன் புரிஞ்சு எங்கேயோ இருக்காரு. அவர் சிவசங்கை போயிருக்காரு. செத்த புடுக்காருங்க, உட்கார்றதுக்கு புடுக்காருங்கன்னு வாங்கி அப்படித்தான் ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க. புடுக்க கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சுட்டேன். 6-8 சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அழகு கோயிலை மொட்டை எடுத்து சந்தனம் தேய்க்காம வந்த என் தம்பி மொட்டை பயலுகடா. அப்பண்ணு எப்பண்ணு கவட்டில் பெரிய பொண்ணும் வந்து குடு, இல்லைன்னா அங்கே நின்றுக்கிட்டு என்னடா. பேரன்பு கொண்டு என் உயிர் சொந்தங்களே, இந்த தமிழுடைய வீரம்தான் உலக நாட்டுக்கே ஒரு அடிகுண்டு. தமிழுடைய வீரத்தை அடிச்சுக்கிற முடியாது யாருமே. தமிழை மாதிரி எவனும் செய்வனை வைக்க முடியாது. செத்தேன் எவனா இருந்தாலும். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே எலுமிச்சம்பழம் தான் அறுத்து குங்குமத்தை தடவி தூக்கி போட்டான்னா அவன் குடும்பமே தாள் வெட்டிடும். செய்வனை என்றால் என்ன? துவரங்குறிச்சி வளையக்கடை நாகராஜ் சார்பாக ரூபாய் போடுற அழகு போடுற மொத்த அவனை போடுறான். வளையக்கடை துவரங்குறிச்சி நாகராஜ் சார்பாக ரூபாய் 501. ரூபாய் நீ ஏன் புடுங்க போய் வாங்கிட்டு வா. முண்டைக்கு கண்ணு தெரியல. ஏன்ட்ட கொடுக்கணும்னா நீ வீட்டுக்கு போ. உன்னை எதுக்கு வச்சிருக்கேன்? என் ரூம் பாய் வேட்டி கட்டிய உரி விட்டு 1000 முட்டை சட்டி ஓடப்பட்டேன். அப்புறம் பிட்டுப்படம் எடுத்துக்கொண்டு போய் நல்லா வத்துருவாங்க இவங்க எல்லா பேரும். பிட்டுப்பட பயலு கட்டா தமிழ் செக்ஸ் வீடியோ அதில் பிறந்தவன் வெவ்வேறு அம்மி கொலை மாதிரி இருந்தா எப்போ வாய்ச்சாலும் தான் இப்படிய சின்ன பிள்ளை கொலுசாக்கிற மாதிரியே. அண்ணே நாரதர முத்தப்பா அண்ணே பாட்டை பாட சொல்லி இப்போ பாடக்கூடாதப்பா, அபசோனமான பாட்டுறான். அப்புறம் பாடுறேன். ஜெயமாதவன் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக 101. 100 ரூபாய் கொடுத்துட்டு அம்புட்டு பேசுகிறான் அவன். அரடா அவனை 500 ரூபா கொடுத்தாலும் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் பொத்திக்கிட்டு அங்கே நிற்கிது. 100 ரூபா கொடுத்துட்டு நம்பர் 7 தூத்துக்குடி மாவட்டம் மசுரை புடுங்குறாங்கன்ட்டு பாட்டு பாடுவேன். பாடத்தை என்ன பண்ண போற? போடா நீ வீட்டுக்கு போடா. எம்கேஆர் அவர்களுக்கு அண்ணே எழுதி கொடுங்கண்ணே. மொட்டையாக பேசுறதுக்கு வந்து நான் அவளை அப்துல் கலாம் ஐயா இல்லை, என் வீடே மறந்து போய் என் டிரைவர் டெய்லி காரியா வீட்டிலே போய் நிப்பாட்டிடுறேன் வர்ற ரூட்டு. எம்கேஆர் அவர்களுக்கு ராஜா கவிதா பாலு கொத்தனார் நல்லூர் அன்பாளையத்துக்காக 501. நன்றி. ஆதனம்பாடி சொக்கம்பட்டி பயமரியா பாய்ஸ் பயமரியா தம்பிகடா. எவ்வளோ? 200 ரூபா. இன்னொரு 300 ரூபா விடு. உனக்கு 7ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி போடுவேன். நீ சொல்ல வேணா. எங்கள் அண்ணே நீ நல்லாரு. ஒரு மாதிரியை நெல்லிக்கிறான்டா. ஏதோ கள்ளத்தொடரில் வந்திருக்கேன். விரட்டி இருக்காங்க கல் வெதரில் அடிச்சு. தயவு செய்து மேடையில் யாரும் ஏறாதிய. விழா கமிட்டி என்ன பண்ற? அதிரடி பாய்ஸ் அதிரடி பாய்ஸ்ன்றாங்க. பூனை மாதிரி பம்பி கிடக்காங்க. அதிரடி பாய்ஸ் இந்த நாடகத்தை இத்தனை சொந்தங்களை இங்கே கொண்டு வந்தது யாருன்னா எங்களது முக்கன் பாலம் அதிரடி பாய்ஸ். அதிரடி பாய்ஸ் என்னடா சுச்சுக்குள்ள போய் வாய வச்சிருக்க?
நீங்க வாங்கி கொடுங்கப்பா. எல்லாரும் ஏறுறதுக்கு இது என்ன ப்ரோ ப்ரோ. சிங்கம் ஐயா தம்பி வந்துட்டான். வாடா 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 வாடா. 20 நாளைக்கு மோட்டோ சட்டை இன்னும் கலட்டலை. விதி வாடா. ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துறை எம்கேஆர் அன்பாளையத்துக்கு அறிவாலயம் எழுதி வச்சிருக்காங்க. பி செல்லத்துறை கே அம்மாவட்டி சார்பாக 501 என் தம்பி தான். சட்டை கலட்ட மாட்டான். சட்டை பயல்கடா. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எழுத்து போட்டாங்க. அதிரடி பாய்ஸ். ஐயா மை செட்டு எல்லா இடத்துலையும் நீ கரண்ட் வச்சிருக்க. கரண்ட் வருதான் அதை சொல்றதுக்கு 4 பேர். கரண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லு. கரண்ட் வருதுன்னா நாளைக்கு விழா கமிட்டி கை கட்டி நிற்கணும். ஐயா வயருக்குள்ள யாரும் நிற்காதீங்க. தயவு செய்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நாளையும் சாச்சு விட்டு போ. காசை வாங்குடா. இது நாடகமா இல்ல ஜல்லிக்கட்டா? ப்ளீஸ் ப்ரோ, உங்களை சூம்புறேன் விரும்புறேன். இவ்வளவு கேவலப்பட்டு இந்த காசை வாங்கி நான் அன்பாலை வச்சு நடத்தி நான் செலவுட்டது போதும்டா. மரியாதை இல்லையே. உள்ள வந்து இந்த கொட்டக ஓட்ட ஆளு யாரு? லாரி பயலுகடா எம்கேஆர். ஏய் அண்ணன் இந்த லாரி எடுத்து வந்து 3 ரவுண்ட் அடிக்க முடியுமா அதுல? எப்ப நீ போப்பா, உள்ளதே காவல்துறை ஐயா எங்களை வயிறாக. ரிவர்ஸ்ல சென்னை போயிரு. அவனுக்கு என்ன நீர் கசிவோ. நிப்பாட்டிட்டு வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒரு கொடுக்கலாம். ஐ கம்மிங்கயா. ஏய் சும்மாரா குந்தாணி மேனே. பூராமே அண்ணன் தம்பி தான். அவ்வளோதான். ரசிகர்னா நான் சொல்லவே மாட்டேன். உங்கள்கிட்ட எப்பயும் நான் விளையாடுவேன். உங்களுக்கு ஒன்றுன்னா குரல் கொடுப்பேன். உன்னை காப்பாற்றுற சக்தி எனக்கு இருக்கு. இதே உண்மை. தமிழன் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் எம்கேஆருக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. விளையாடுவான். நீ என்னை நோத்தான்னு கூட வை, நான் போயிட்டே இருப்பேன். அப்படி சொல்லு. காலி வயிற பாடுறா செனப்பரிச்சாலி. அடா வாடா போடுறா ஓடோ. அடியா பூரா என் தம்பி கால சென்னையா இருக்கேன். குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கேன். இங்கே தாய்மார்கள் பூரா இருக்கீங்க. உண்மையிலே ஆத்தா சூப்பர் ஆத்தா. உங்களை மாதிரி பேணு வாக்க முடியாது. காலி ஒவ்வொரு தலையில என்னடி ஈரா கிடக்கு ஆத்தாடி. அப்படித்தான் பஸ்ஸில் ஒரு ஒம்பளைக்கு பேணு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. நின்றுக்கு இருந்த ஒம்பளை வேமா எடுத்து குத்துச்சு. வர 2 ஒம்பளையும் மசரை பிடிச்சி சண்டை விட்டாள். ஏன் தலையில் பேன் எடுக்க நீ யாரை சக்காலத்தி மகன்? பேன் எடுப்பது பெண்கள். அந்த பேன் எடுத்த மண்டைக்கு ஷாம்பு வாங்கி தர்றது ஆண்கள். முடிஞ்சு. இந்த டைலாக் தான் 2020 டென்ட். தாய்மார்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை. 10 மாதம் சுமந்து நம்மளுக்கு படாத பாடுபட்டு இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். தாய்மார்கள் தாய் குலங்களே நீங்க நல்லா இருக்கணும். கைதட்ட மாட்டியே, அதுக்கு தானே தண்ணியை போட்டு உன்னை புழக்கிறேன். கைதட்டுங்க. கட்டுன கணவன் யார்? அவன் தான் ட்ரில். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல முடியாதே, உடனே சிரிச்சிருவீங்க. ட்ரில் என்றா என்ன? குடும்பத்தினுடைய பலகாயை ஓட்ட ஓட்டு போல்ட்டு போல் டைட் பண்ணி காப்ப வந்தான் ஆம்பளை. கைதட்டலாம், சும்மா கிடையாது. இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி கக்கூசில் உட்காந்து யோசிச்சேன். நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க? இவனை போட்டு நக்குவாங்க. தாய்மார்கள் என்பது யார்? பேபிகால். புரியலையா? வாயை மட்டும் கட்டி வச்சா குடும்பம் நல்லா இருக்க முடியும். அதே பேபிகால் இஸ் லிப்பிங் இந்த ஒட்டிங். நீக்குறோ அவங்க எப்படின்னு இருப்பாங்க? அவன் கிளச்சிக்கிட்டு பார். ஏன் அவன் நீக்குறோ? இவன் தான் நீக்கிட்டு குரோ நீக்குறோ. எப்படி சமாளிக்கிறா பாரு. அட 21 வருஷமா இப்படித்தானே அந்த அன்புல சம்பாரிச்சேன். படிப்பு அவசியம் என் அன்பு தம்பிகளே. உண்மையிலேயே இந்த முக்கன்பாலம் கிராமத்தை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குற எல்லாத்தையே மற்ற ஊர்களை நான் பார்த்துருக்கேன். சின்ன பையில உட்காந்துக்கிட்டு இடியப்பம் பருத்தி பால் கப்ளிங் ஓசுன்னு வாங்க. ஏன் வாயும் அவசாரி வாயா இருக்கே சொல்லி வாயை முடியல தரத்தினை பிடிச்சி ஆட்டிருச்சு. என்ன இடியப்பம் சொல்கிறோம்? 90 இடியப்பம்
நீ இடியப்பம். எப்படி இந்த நாடகத்தை நாங்க விடிய வைப்போம்? எலி கதை. அவனுக்கு ட்ரில்லுக்கு சிச்சிச்சிடும். ஓகே, அமைதியா இருங்க. யானை கதை சொல்ல போறேன். ஒரு யானை துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள ஒரு வடக்கடையில் எலி வடைய திருடி தின்ற எலி இந்த யானையை பார்த்துருச்சு. பார்த்த உடனே இந்த யானைக்கு நல்லா இருக்கே கப்ளிங். அப்படியே சீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு அதில் போய் கேட்டிருக்கு யானைக்கிட்ட, யானை ஒன்றே ஒரு நாளைக்கு நான் கஜா. அந்த யானை சொல்லியிருக்கு, இங்கே வேணாம், பப்ளிக்கில் கஜா பண்ணான்னு எல்லாரும் வந்து டொங்காஸ் பண்ணுறான். தென்னந்தோப்பில் நண்டுக்கிறேன், அங்கே வந்து கிச்சு பண்ணி விட்டு. சரின்னு எலி நல்லா சீவி சிங்காரிச்சு யானை போய் தென்னந்தோப்பில் வாமப்பில் இருக்குது. எலி வந்து டொங்காஸ் பண்ணு. இந்த எலி யானை இது அம்புட்டி ஏறி கப்ளிங்க கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கிச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு இளநீ யானை தலையில் விழுந்திருக்கு. யானை எலி சொல்லியிருக்கு, ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. காலை 20 கரைன்னு கேட்டேன் பாடுறான். அவன் தான்டா டிரைவர், அவனை வச்சு தாண்டா லோலர் ஓட்டம். இளைஞரணி பொன்னவட்டி பொன்மணி பாஸ்கரன் சேர்மன் ஐயா அவர் சார்பாக எம் நினைவில் இளைஞரணி 501. ஐயா அந்த எழுத்தை பாருங்க ஐயா. யாருக்காவது புரிஞ்சுன்னா 1 லட்சம் தரையா படிங்க. என்ன நீ எனக்கு அண்ணனா, என்னை செருப்புக்கிட்ட அடி, என்னை அடி, இல்லைன்னா என்னை மண்ணை ஊற்றி எரிச்சிரு. இப்படி எழுதி கொடுக்குறியா எதையா அம்மா? என்ஆர் அன்பு அறக்கட்டளை நகரப்பட்டி சார்பாக காசு எவ்வளோடா? 500 ரூபாய்க்கு தண்டி கவரா கட்டப்பையில் வச்சு கொடு. நன்றி அருமை உறவே. சாங் ப்ளீஸ். தென்பாண்டி தங்கம் பாண்டி பால் பாண்டி சந்தன பாண்டி எந்த பாண்டி இருந்தாலும் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியல. நான் பிறந்தது கோமாளி எம்கேஆர் பிறந்தது சிவகங்கையா. என் தங்கன் தமிழன் பிறந்தது ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு. இங்க நீ துப்பி வை, அங்க நீ துப்பி வை. அது நாடக மேடையா கக்கூசாடா? தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வச்சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் நன்னே, அவர்தான் அப்துல் கலாம் தானா நன்னே. அணுசக்திகளை ஏவி விட்டார் தங்கமே. அக்கினி சிறகடிச்சு அணு ஏவுகணைகளை அனுப்பி வைத்தார். அக்கினி சிறகடிச்சு அட ஏவுகணை நாயகனே, இளைஞருடைய வழிகாட்டியே, ஒரு உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அவர்தான் உண்மையான தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். கைதட்டலாம் தமிழ் உறவுகளே. சாங் ஸ்டார்டிங். பள்ளி செல்லும் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ செல்வங்களே, பள்ளி செல்லும்
பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்விவளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா மக்களுக்கு தெரியாது வானத்தில கலகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவேன் வானத்தில கலகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏதன் பாண்டி ராம 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 ராமன் நாடு ராமன் நாடு ராம 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா அவர்தான் உலக தமிழனுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இந்த உலகம் உள்ளவர என் தமிழனுடைய புகழ அழிக்க முடியாது யாராலும் அதுக்கு ஒரு மனுஷன் சாட்சி அந்த மனுஷன் யாரு அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை இந்த உலகம் உள்ளவரை வணங்குகிறேன் எம்கேஆர். இந்த கைதட்டின 50 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்கலாம் ஆந்திரா கேரளாவா கர்நாடகா அப்படி சொல்லு. தமிழனுக்கு தமிழனே போட்டி போடலாம், போராமப்படக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் கும்பிட்டீங்களாப்பா? கரைச்சிட்டியா? என்னமோ கருவை கலைச்சல் மாதிரி சொல்கிறாங்க. அந்த விநாயகர் ஒரு 3 நாளைக்கு இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறீங்க, எவ்வளோ மாலை ஓடுறீங்க, எவ்வளோ குளக்கட்டை வைக்கிறீங்க. தூக்கி கரைக்கும் போது பூரா பந்து மாதிரி தூக்கி போடுறாங்க, குண்டக்க மண்டக்க தூக்கி போடுறாங்க. விநாயகர் ஓட்டிடும். சின்ன பையில ஊரா அந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளையாரப்பா பெரியப்பா, பிள்ளையாரப்பா பெரியப்பா கிடையாதுடா, அவங்க அப்பா தான்டா அவங்க. ஆனால் குழந்தையும் தெய்வம் ஒன்று. விநாயகர் சதுர்த்தி என்றால் குளக்கட்டை, தீபாவளி என்றால் வெடி வைக்க கொத்தா விறகு கட்டை. கைதட்டலாம், இதெல்லாம் யாரும் பேச முடியாது. டி ராஜேந்திரனுக்கு அப்புறம் நான் தான் பேசுவேன். அவரே நம்ம நாடகத்தை பார்க்குறாருங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. யூடியூப் வாயிலாக பாக்கியராஜ் சார் பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. யூடியூப் கேமராவை நல்லா இழுச்சு எடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும் கோத்தாங்கிறதும் காத்தாங்கிறது. சாமியை கூப்பிடுவேன், ஸ்டாண்டை தூக்கிட்டு கருவில் ஓடிடுவாங்க. அதுலேயும் சாமி ஆடுறதை இவங்க கவனிக்கலப்பா, கேமரா திருப்பிக்கிட்டு இருந்தா அப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஏய் அந்த ஒருத்தன் ஆடுறேன் பாரு, அங்கே தருப்பு இங்கே தருப்பு, கபட்டுக்குள்ளே ஒருத்தன் கிடந்திருக்கேன் சாமி ஆடி இங்கே கவனிக்கல. அவன் நொண்டி சாமி ஆடுறவனா ஏன்டா சேரோட விழுந்துவங்க. விடிய காலம் சாமி விடிய எங்கன்னு கேட்குறேன், செருப்பு காலை எடுத்து வச்சிருக்காங்க. இப்படியே கவனம் தேவை. சாமி என்பது உண்மை. சாமியார் சாமி மிஞ்சி வந்தான். சாமி வருவது எப்படி? மெசேஜ் அனுப்பிட்டுலாம் வராது, கண்டுபிடிச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் கிடையாது, கோல்கட்டிப்புல கல்யாணம் நண்டு முண்டை. சாமி வருவது எப்படி அறிகுறி நான் சொல்கிறேன். உடம்பு உங்களை அறியாமை வேர்க்கும். ப்ரெஷர் நினச்சி டாக்டர் போகக்கூடாது, கிட்னி எடுத்துருவேன். உங்களை அடியாமை உங்கள் உடம்பு வேர்க்கும், உங்கள் கை முடி நட்டமாக நிற்கும், கண்ணிலே தண்ணி வரும். அப்படி ஒரு விதமான வைப்ரேஷன் வந்துவிட்டால் உன் உடம்பிலே சாமி இருப்பது என்று அர்த்தம். ஆடிவிடு அன்பு தமிழே, ஆடிடும். நோட்டீஸ்னா அப்போ படிப்பு பண்ண இருங்கண்ணே. எந்த ஒரு நோட்டீஸ் அது? நாளைக்கு நாடகத்துக்கு இந்த நாடகம் பூரா நோட்டீஸ் போட்டு வரல. இந்த கூட்டம்லாம் நான் போடுற ஒத்த வீடியோவுக்காக வந்த கூட்டம் தான் அது. நாளைக்கு உங்கள் ஊர் என்ன ஊர், அதில் எல்லாரும் வந்துடுவீல்ல? அவ்வளோதான். ஓகே அண்ணே, விளம்பரம் ஓகே. உனக்கு தேவை கூட்டம் தானே, கூட்டம் வராட்டே என்ன செருப்புட்டாடி. அங்கேருந்து நீட்டு நம்ம தாலி ஆஃபீஸில் மனு கொடுக்குற மாதிரி மாதிரி டீ கடையில் போய் என் தம்பியெல்லாம் நோட்டீஸை பார்த்துக்கிட்டு யார் நடிகர் எங்கே நாடகம் பண்ணி என் தம்பிலாம் வரல. அண்ணே எம்கேஆர் அண்ணே இன்னைக்கு வீடியோ போடுது. இந்த வீடியோ எந்த ஊருக்கு வருது? அவ்வளோதான். நாளைக்கு நம்ம ஊரில் கிளப்பிடுவான். நல்ல கறிச்சோரா போடு, இங்கே சாம்பார். நாளைக்கு சாம்பாரா? அப்போ நான் அங்கனே பிறகு தின்னுறேன்.
ஏன் அதுக்கு பேரு சாம்பார்? இவன் யாரா? சாம்பார்னா சாம்பார் கிடையாதுரா. சாம்பார் என்பது என்ன? அது சா சுற்றும், நாக்க சுற்றும், ஆறிரும். சாம்பர். எனக்கே மறந்து போச்சுடா. ஏவுகணை நாயகனை பத்தி பேசினேன். ஏவுகணை நாயகன் என்ன செஞ்சார்? ரசம். அருமை. ஏவுகணை நாயகன் ரசம் செஞ்சார். அமெரிக்கா அதிபர் ஒபாமா காலிப்புறல் புரிச்சார். 2 பேரும் என்ன சமய கடையில் விளையாட்டாங்க. சண்டால பல. பாயாசம் யாருன்னு வச்சது? பாயாசம் நொபத்தா. ஏவுகணை நாயகன் யார்? அப்படி சொல்லு. சவரொட்டியா? அணுசக்திகளை ஏவினார், ஏவுகணை ஏவினார். அப்படி இருக்கிற மாணவ செல்வங்களே, எங்க இருக்க? எங்க படிக்கிற? பூரா கவட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ கால் பார்க்கறானே லவ்வர்ட்ட. பாவாடைய கலெக்டர்ன்றியா, சட்டியை கலெக்டர்ன்றியா? விதி கப்ளிங் ஹோஸ். அப்துல் கலாம் செத்துட்டாரா? இருந்தாருன்னு நம்ம எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு தூக்கு போட்டு செத்துருப்பார். கொன்றுவாங்க. அவரே மாதிரி ஒரு மனிதன் பிறக்க முடியாது. அவர் தான் சொன்னார், இந்த நாட்டினுடைய பணியே எனக்கு நிறைய இருக்கு, என்னால் திருமணம் செய்ய நேரமில்லை என்று சொன்னான் ஒரு தமிழன், அப்துல் கலாம். இன்னைக்கு ஒரு கொண்டாட்டி கட்டிட்டு இன்னொரு பொம்பளைக்கு அடி போடுறேன். இவ சரியில்லை, விரதம் இருக்கா, விரதம் இருக்கா, அங்கே சைடில் போர் போடுறேன். 15 வயசு பையன் அவங்க அப்பா துடைய சொல்றேன். சீக்கிரம் அத்தை மகளை கேளுப்பாட்டவங்க சொல்றான். என்ன பழக்கம் இது? ஏன் சொல்றான்? அது வேற கிடையாது, இவன் தான். அப்படியே கைதட்டான் பாரு. டிங்கான் டிங்கான் டிங்கான். வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். எத்தனை பேர் குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் குடிச்ச காலத்துல பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு அண்ணன் தம்பிகளா உங்க கால தொட்டு கும்புறேன். பட்டு திறந்தனவன் கோமாளி எம்கேஆர். குடிச்ச முன்னா மரியாதை இருக்காது, பார்த்த வேலையில் நினைவுக்கு வராது. இந்த குடிதான் உலகம் ஒண்ணு நினைச்சேன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓ வீடு, நீ கட்டுன ஓ வீடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். அப்ப நீ கட்டிங்க போட்டு தோரங்குறிச்சி பச்சாண்டுல வாழைப்பழத்தை சப்பிக்கிட்டு படுக்கணும். 148 அவர் தான் சரக்கு ஓனர் மயன். எல்லா சரக்கும் போதே வரும். ஒரே ஒரு சரக்கு அடிச்சா மொத்த போதை இறங்கிடும். கொரோனா மருந்து. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். ஜரா ஜரா ஜரா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். நமக்கு அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு பூரா நம்ம உடம்புக்குள்ள விஷமா போகுது அண்ணன் தம்பிகளா. நம்ம உடம்புக்குள்ள விஷமா போகுது நம்ம அண்ணன் தம்பிகளா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. அந்த பிள்ளைக்கு படிக்கிற தவிர குடும்ப சூழ்நிலை என்ன தெரிய அண்ணன் தம்பிகளா. 10 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு படிக்கிறத தவிர குடும்ப சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அம்மா அண்ணன் தம்பிகளா. 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. ராஸ்கல் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு
அண்ணன் தம்பிகளா 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம் அண்ணன் தம்பிகளா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு நமக்கு மது பழக்க கனா முன்னே குடி பழக்க மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு பொண்ணு கிடைக்காம தமிழ்நாட்டுல இளவட்டாம்பூரா சீமக்கருவ பாலத்துக்குள்ள மண்டி ஓடுறேன் வண்டி ஓட்டு என்ன ஒன்று வாங்கி செருப்படுத்து தலையில அடிச்சுக்கிறேன் ஏன்னா மது பழக்க ஏன்னா முன்னே குடி பழக்க மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பேத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடிநாடு தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவில் வாடுதே ஏன்னா நான் பட்டு கேவலப்பட்டு திருந்தனவே இந்த கோமாளி அப்போ வணக்கம் போ சமுதாயத்துக்கு ஏத்த பாடல் என்று தந்துவிட்டு செல்கிறா என்னுடைய சித்தப்பா நன்றி சித்தப்பு எங்கள் சித்தப்பன் அப்படி வரணும் அப்படி ஊரில் ஒரு 100 இந்த மாதிரி வயசானவங்களாம் வந்து எப்பா இப்படி பாட்டு படிப்பா நம்ம ஊர் பயில ஊரான் என்ன பண்ணிட்டேன் சீரட்டு அடிக்கிறேன் கணேசி பயில ஓடுறேன் பூலி போடுறேன் தண்ணி அடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லுடான்னு சொன்னால் பெரிய ஆளுங்க மூத்திரத்தை நான் குடிப்பேன் பெரிய ஆள் ஊரை என்ன பண்ணுறேன் சின்ன பையிட்ட போய் எனக்கு ஒரு கட்டிங் கொடுன்றேன் போயில எனக்கு ஒரு உருண்டை விட்றான்றேன் அப்புறம் தூக்கி போட்டு இதில் மிதிப்பேன் இல்லை கட்டிங்கு பயலுகடா மூத்திரத்தை குடிக்கலாம் பட் உப்பு வைக்குமேனே லைட்டை மண்டை வளர்த்து சேர்த்துக்க தருத்துன்னு முடிச்சு தானமா பேசிக்கிட்டே இருப்பான் எதில் விட்டேன் வாயில நன்றி டீ செலவு மட்டும் எப்படியும் 17,000 கொண்டு வந்துடுவேன் நெருக்கி இறக்கிறான்டா தண்ணி இறைச்சது மாதிரி டீ பயலுகடா கொடூரமா இந்த நாடகம் யார் வைத்திருக்கிறார்கள் எந்த மாவட்டத்திலே நடைபெறுகிறது எங்கே அமர்ந்து இந்த விநாயகர் காட்சி அளிக்கிறார் என்று நோட்டீஸை இழுச்சு பார்த்தா திருச்சி மாவட்டம் மரங்காவடி வட்டம் தாளம்பாடி ஊராட்சி முக்கன்பாலம் எனது வீரமிக்க இளைய சமுதாயம் இந்த முக்கன்பாலத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிகள் அதிரடி பாய்ஸ் என் தம்பிகள் அத்தனை பேரும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்களை கூட்டி வந்து எல்லாரும் வண்டியிலே வரும்பொழுது நல்ல நாட்டுக்கோழி இருக்கும் பிராய்லர் இருக்கும் ஆட்டுக்கறி இருக்கும் என்று நினைத்து வந்தவர்கள் ஏராளம் வந்து பார்த்தால் சாம்பார் ரசம் அப்படியே சாஞ்சான் இந்த சின்னப்பிடிச்சாலி வா நன்றி முத்துமாரி திருக்கோவில் கலையரங்க செவல்பட்டி பின்னாடியா கும்மியடி கும்மியடி காதலன் அம்மன் யூகே கும்மியடி பாய்ஸ் கோணாம்பட்டி மற்றும் உடையாம்பட்டி இன்ஸ்டாடா மரியாதை இல்லடா இன்ஸ்டாடா புகழ்பெற்ற யூகே கும்மியடி பாய்ஸ் இருமுறை வாசிக்கவும் அப்போ ஒரு 500 ரூபா கொடுக்கவும் நானும் ரோசக்காரன்டா கும்மியடி காதலன் அம்மன் யூகே கும்மியடி பாய்ஸ் கோணாம்பட்டி மற்றும் உடையாம்பட்டி இன்ஸ்டாடா புகழ்டா யூகே கும்மி அடிடா பாய்ஸ்டா இருமுறடா போதும்டா மரியாதை இல்லடா நான் அண்ணன்டா தம்பிடா வாடா அட்ரா உடா புலடா இன்னும் பூராமே கொடூரம் தான் கட்ட வீட்டில் அடிச்சிருக்காங்க பாரு கொடூரமா ஒத்தா தாலி கட்டுறா இரவு நேரம் ஃபர்ஸ்ட் நைட்ரா கொடூரமா எந்ததையும் கொண்டுருவாங்கடா இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு இந்த முக்கன்பாலம் சிங்கார கலையரங்கத்தை அலங்கரிக்கும் நிகழ்வாம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும் நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த பி.கே. ராஜா ராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி
பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ எம்ஏ படிச்சிருக்கானே பொத்து அவங்க அப்பா ஆத்தா என்சில எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய உயிர் நண்பன். 49 மூட சிமெண்ட் மூடைய ஒரு ஆள் இறக்கும் சக்தி கொண்டவன். ஒவ்வொரு தொடையும் 70 கிலோ. பட் ஒன் திங், மண்டையில் மசுறு இல்லை. இது மண்டையில் மசுறு ஆட்டாலும் தொண்டையில் வளமா பாடக்கூடிய எங்களது அன்பு தம்பி வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு கலையரசு, 7 மணிக்கு பொன்ராசு. 6 மணிய கலையரசு சார் போய் கொஞ்சம் பேசாரு. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது ஒரு வெகுளியான பையன், 1வது படிக்கிற பையன் 2 அரை அரைஞ்சவனே என்கிட்ட வந்து ஆள் சேரு, நாளைக்கு அவனை அடிப்போம்ன்றேன். அப்படி ஒரு வெகுளியான சின்ன பெருச்சாளி என் தம்பி. வர வர 2 வருஷம் ஆச்சு, மடுவு வளருது. அப்பா அதை எதை பிடி பாராட்டு என்ன மிருதங்காரி முகத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு காலையில் பாத்ரூம் போங்களேன், அந்த அதிர்ச்சியிலேயே விட்ட தள்ளுதல்னு சிரிக்கும் போது அப்படியே பாருவேன், ஓட்டை உடைச்சு உள்ள வச்சது மாதிரி இருக்கும் வாய். ஐயோ நாசம் பக்கம். நான் போய் காலையில் சாப்பிடும்போது ஓ நினப்பு வந்துருச்சு, ஒமட்டி. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது எனது அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி. ஆனால் எந்த பேப்பரை கொடுத்தாலும் என்னென்னு என்கிட்ட கேட்பேன். மணிகண்டன் புதுக்கோட்டை அருகில் உள்ள காவேரி நகர். இன்னைக்கு புதுக்கோட்டை காவேரி நகர்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு புதுக்கோட்டை காவேரி நகர்னா என் தம்பி ஒரு நடிகன் தெரியாம பாருங்க, இவன் தாண்டா அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவன். அப்படி சொல்கிறேன். இருக்க 1000 2000 சேர்த்து கேட்குறேன். இவனுக்கு ஒரு தகடு செய்யணும் கேரளாவில். ஒழுக்கமாறு இந்த தீபாவளிக்கு சட்டி எடுத்தாரேன், சட்டியை போடு. சட்டி இல்லாமல் முண்டமாக போய் கவர்மெண்ட் பஸ்ஸில் உட்காந்து சீட்டுக்குள்ளே மாட்டிக்கிருச்சு. அந்த இது என் தூக்குண்டு. அதோட சீட்டை கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். பொண்டாட்டி என்ன சோபா நினச்சி பிரட்டி போட்டு உட்காந்து குசியை போட்டு என் அன்பு தம்பி. உண்மையை சொல்லிட்டேனா? சாரி ப்ரோ 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 சாரி. ஆனால் திண்டு குடியை கெடுத்துருக்கானப்பா. இன்னைக்கு அதிரடி பாயசி என் தம்பிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தம்பி. இப்படித்தான் சோறு போடணும். சாம்பார் போட்டால் ஒரு கையோட போயிடுவேன். இதுவே நீ ஹோட்டலில் ரெடி பண்ணியிருந்தேன்னா தோசைக்கல்லாம் நெளிப்பேன். அன்னைக்கெல்லாம் சேரை உடச்சிட்டு தின்றுருக்கேன், காராச்சேவன்று தின்னி கூதிமே. சாரி ப்ரோ. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பின்பாடல். மணி ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும். செத்தாலும் என்ன பூத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும்
எரச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேல கட்டி எரச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் அத்தா உன் வேள அந்த ஆகாயத்தை போல அத்தா உன் வேள கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேனே பண்ண பூஞ்சோனே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேனே பண்ண பூஞ்சோனே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒஞ்சேனே பண்ண பூஞ்சோனே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகமோ சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டியா ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலது ஒட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். பாசத்துக்குரிய எனது அன்பு உறவுகள், நெல்லிப்பட்டி பாண்டியன் நினைவு குழு சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நெல்லிப்பட்டி பாண்டியன் நினைவு குழு அன்பு சகோதரர்களே, நன்றி ப்ரோ. முக்கன் பாலம் ஏவி அழகு அண்ணா அவர்கள் அம்மா பாடலை பாராட்டி எனக்கு அன்போடு எனது அண்ணன் அவர்கள் நன்றினேன். நாளைக்கு இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கு தான் நாடகத்துக்கு வர்றோம். எங்கள் அண்ணன் அன்பு நாள் வாசிக்கிறேன். அண்ணே திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் தாளம்பாடி கிராமத்திலே நாளைக்கு 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். நானும் எங்களுடைய குழுவினர்களும் வருகிறோம். இந்த நாடகத்தை எதுக்காக வைத்திருக்காங்கன்னா, தாளம்பாடி கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், நவக்கிரக மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாச விழாவை முன்னிட்டு 46ஆம் நாள் மண்டபடி தாரகள் நடத்தும் நாடகம்தான். இந்த நாடகத்தை யார் வைக்கிறாங்கன்னா, டி கவுண்டம்பட்டி தெய்வத்திரு துரைச்சாமி கவுண்டர் மகன் தெய்வத்திரு சுப்பன் கவுண்டர் குடும்பத்தார்கள், SR சேது, SR சரவணம் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடைபெற இருக்கிறது. அது சமயம் நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் தாளம்பாடி கிராம பொதுமக்கள். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க ப்ரோ. வீடியோவும் பதிவிடுறேன். போதுமா அண்ணே? அவ்வளோதான், நீ பயப்படாத. 4 லாட்டம் தலைக்கு 100 ரூபா கொடுத்து நான் கூப்பிட்டு வரேன். எங்க அண்ணே பத்திரமா கூமாவட்டி பயலுக. ஆமாம், கூமாவட்டின்னு சொன்னேன். அவன் நல்லவன். அங்கே போய் அப்படியாப்பட்ட பொம்பளையை கட்டி பிடிச்சி பிணையிறேன். நான் 21 வருஷமாக பூரா தமிழ் உறவுன்னு மேடையில் சொல்லிட்டு இந்த தண்டி லோலரை போட்டு அமுக்கிட்டு கிடக்கேன். விஜயை தொடரும்போது பொம்பளை நினைப்பே வரலடா, காலை எருவ மாட்டை தொட்டது மாதிரி. ஐயோ, விஜய் வந்து என்னை கையை வைக்கும் போது யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியா இருக்குந்தா. ஆனால் எங்கள் அண்ணன் மருதமணி சூம்பி எரிஞ்சிருக்கேன். கவட்டுக்குலாம் போய் அன்னைக்கு பின்னாடி கடிச்சு வச்சுட்டேன் அவனப்பா. அதில் ஒரு 1/2 கிலோ கறி இருக்கு, வாங்கிட்டு போறியா?
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் உலக கப்ளிங் மண்டையன் புகழ். கல்யாண வீட்டுக்கு முன்னாடி இவனை கொண்டு போய் வச்சோம்னா எல்லா பிள்ளைகளும் சிரிக்கும்ல. என்னத்த ஏன் எதிர்த்தாப்புல வரும்போது முன்னாடி வர பைக்காரங்களை நிப்பாட்டுவாங்க இல்லைடா, என்ன டூமு மேலே வச்சுருக்காங்கன்னு தான். இவன் பைக்கில் வரும்போது இந்த ஆள் வர்றதை பார்க்கணும் தான். அன்னைக்கு ஒரு ஆள் என்னமோ முனி வருதுன்னு ஓடியாவே வெளியே இருந்த ஒருத்தையும் கருவில் விழுந்து ஆப்பிரிக்கா மண்டேன்னு. எனது அன்பு அண்ணன் வெகுளியான மனுஷன். ஏன்னா எங்களுக்கு நாங்களே பேசி விளையாடுறோம்னா இது கலை, ஒரு சில வயிற்றுக்காக. நாங்கள்லாம் அண்ணன் தம்பி உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றக்காக தான் விளையாடுறோம். அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. இன்னும் ஒரு லேடிஸ் ரெடி பண்ணவா? எனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி கொடுறா. இவனை ஆப்ரேஷன் பண்ணி சரி ட்ரை பண்ண. சி கிடையாது எல்லார். எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. சுடுதண்ணியை போட்டு கொப்பளிச்சுட்டு வாங்க. நீ தாண்டா விட போற. அங்கிட்ட 2 பொம்பளை பிள்ளை என்னத்தை அப்படி சிரிக்கிறிய? பிதி போடா குதி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் செல்வ செழிப்போடு மிருகத்தை சேர்ப்பார்கள். செல்வம் வெத்தலையை போடு. ஏன்னா 450 மூடை சிமெண்ட் இறக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஒரு வெத்தலை ஒரு ஆளு நான் பார்த்துருக்கேன். நீர்மாலை அடி கிடையாதுடா, அது பூராமே சாட்டை அடி. வெத்தலை ஓடுறது தம்பியெல்லாம் நீ போட்டிருக்கல. ஒன்றும் மட்டன் சாப்பிட்டா போடுவாங்க, இல்லைன்னா தண்ணி போதையில் இருந்தால் போடுவாங்க திமுருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 12 கிலோ வெத்தலை திங்கிறான்டா. சண்டை கடை அகத்தி கொலையை தின்றது மாதிரி இருந்தால் திண்டு எவனாவது செவனப்பு கேனில் துப்பி வைப்பானா? அன்னைக்கு ஒரு நாடக ஏஜென்ட்டே தெரியல. அண்ணே சர்பத்து விழுக போதுனே. இவன் சர்பத்து இல்லோ யோ யோசி அந்த ஆளுக்கு வெட்டிடுச்சு. எச்சியாடா அப்படி கொலை கொலன்னு வச்சு நாசமாக போக. அந்த ஆளு என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சரக்கில் இந்த இதை கலந்து சர்பத்தை கலந்து அடிப்போம்னு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் அடிச்சிருந்தானே 2 பேர்த்துக்கு ஒரே நாளில் நீர்மலடா. வெப்பயமே எச்சி கை தட்டினாங்க. எச்சி பயிலகடா. தம்பி வீட்டில் போய் சரி மாடு இடலாம் புடிங்கிட்டு போட்டோம். என்ன பிள்ளை வளர்த்துருக்க மேடம்? அருமையாக வளர்த்துருக்க. கே சொல்கிறான். ஏ சொல்கிறான். இன்னைக்கு எவன் டால்பினா தவ போகிறானோ சாமியாட்டத்தில், எனக்கு அது உசுறுவதடா. அவங்க எதுக்கு அப்படி தவி இங்கே வர்றாங்கன்னா கேமராவில் மூஞ்சி தெரியணுமா? தெரிய மாட்டேங்குது. அப்போ கேமராவுக்குள்ள தலையை விடு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் முத்தான இசையை அமைப்பார்கள். பலவாத்திய கலை இதுதான் உண்மையான அடி. அது சொந்த அடி. அது சொந்த அடி. உண்மையிலே இந்த கலைஞனை கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா எங்கள் அண்ணன்
முறையான இசையை பயின்று அழகாக வாசிக்கிறது. சில வயலுக இளவட்ட பயலுக பேர் வாங்குறதுக்காக மூங்கம்பு டியூப் லைட்லாம் முறிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. அடிச்சு விட்டு நாளைக்கு பார்த்தா என்னடா ஆச்சு, ஓட்டை விழுந்துருச்சுனே. ஆனால் எங்கள் அண்ணன் 40 வருஷமாக அந்த தொழியும் போகலை, ஓன் தொழியும் சுருங்கலை. தலைவா என்ன ரேஷன்கடையில் அரிசி கடத்துற மாதிரி பயப்படுறானே. ஹாய் ப்ரோ, நீங்க அங்கே நக்கணும் இங்கே வாங்க. இன்னைக்கு என்ன அவங்க அங்கேயே முளைப்பாறை கும்மி அடிக்கிறாங்க. சின்ன 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 பட்டி ராஸ்கல் பம்மிக்கிட்டா இருக்க கணேஷ் மேலே ஓட்டுற மாதிரி. எக்கோ வைப்பா தம்பி சிங்கா. ஹலோ, எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையில் இன்னைக்கு என்ன காத்திருக்காளோ தம்பி. இது சீரியஸ், அவன் ஃபேமிலியை சொல்கிறேன், நாளைக்கு காசை வட்டி போட்டுருவான்டா. புதுக்கோட்டையில் இந்த பெரிய ஏழை நொப்பம் புதுக்கோட்டையில் இல்லைண்டா சம்பளம் தர மாட்டேன். காலையில் பூரா பேர்த்தையும் பொன்னமராஜில் போய் இலை எடுக்க விட்டுருவோண்டா. ஏழை உள்டோசர் முண்டை சிரிப்போடுதுடா முண்டை தம்பி. ஆமாம், அவனை கடிச்சு விடா. ஐயே புதுக்கோட்டையில் ஏடா சொல்ல விடுறா. புதுக்கோட்டையில் எங்க பெரியப்பா மயந்த 25 வருஷமா குழந்தை இல்லை. அந்த சாமிக்கு கண்ணு இல்லை. ஏதாவது சொல்ல விடுங்க அண்ணன் தம்பியெல்லாம். அண்ணா அழுகிறண்டா அண்ணே. நீண்ட நாள் குழந்தை இல்லாதனால எங்க அண்ணனுக்கு நீள கண்டேன். புதுக்கோட்டை நீலகண்டன் சீன் தாளம். உன்னை யாரா விளையாட்டு பல்லுக்கு பதிலாக சோத்து பல்லு அடிக்கணும். ஓகேவா? இன்னும் நான் பாடவே இல்லை. உடனே சிங்கா சிங்கா சிங்கான்னு போடுறேன். பெரிய ரயில்வே கட்டு போட்டுறேன். எக்கோ வச்சு இன்னும் கொஞ்சம் ஏற்று பாய். தம்பி யாரும் தலையிடாதீங்க. நான் பாடுற பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போட்டேன்னா 2300க்கு 200 சேர்த்து தருவேன். போய் யானை லூப் வாங்கிக்க, வேணும்ன்றது வாங்கிக்கேன்ட்டு. இங்கே நம்ம வெட்டிக்கிட்டு காத்த கடிச்சு கிடந்தாலும் அவன் வெத்தலை திங்கிறவரா நம்ம. அவன் தான் என்ன செய்யறாங்க. தம்பி தலையிடாதீங்க, சிரிக்க கூடாது. மைக் ஆஃப் பண்ணுங்க. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர், மாடுமுட்டி கோபுரமோ சாயாதடா, மன்னவனே சிங்கத்தை போல் நடைபோடடா, ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நிலா கருக்காது, சிந்திய வேதனை இது சத்திய சோதனை, நான் சிந்திய வேதனை இது சத்திய சோதனை. இல்லை அந்த பாட்டுக்கு ஊட ஊட கட்டிப்பிடி கட்டிப்பிட்டாரு தாளம் போட்டேடா. அண்ணன் பார்க்குறேன், காத்த குறும்பி எடுத்துக்கிட்டு அறையவேன். வேற எவனைய போட்டு கழுத்தா இருக்கிறாங்கடா. காவல்துறை ஐயா கழுத்தா எடுத்துட்டு எதுக்குடா அப்படி கத்துறியா? வேற பாட்டு. ஓ மணிகண்டா உன்னை அரைஞ்சு. ஓ ஓ வெண்ணிலா வா வெண்ணிலா. உள்ள பாட்டுக்கு புளுத்து உள்ள. ஓ வெண்ணிலாவா. நான் பாட்டை படிக்கவே இல்லை, நீ ஏன் போடுற? ஓ வெண்ணிலா என்னத்த வெண்ணிலா பண்ண போச்சோடவா, வெண்ணிலா வெண்ணிலா நிலாவிலே நிலாவிலே நான் உன்னை நேரில் பார்த்தது. அங்கு என்ன தெரிகிறது? நான் போயிட்டு தீபாவளி முடிஞ்சு 3 நாள் கழிச்சு வரவாடா. பாட்டுக்கு போடுறா. காத்து பட்டாலும் கரையாதோ கற்பூரம்,
கரையுது என் மனசு ஒன்னால அடி சத்தியம்மா போடுறா நான் தம் கட்டி பாடிக்கிறதுக்கு நீ பாடிட்ட நீ நாடகத்துக்கு வேணா வீட்டுக்கு போ நீ தாண்டா டிரைவர் அவன் தாண்டா என் தம்பி பெரியசாமி காபியா இடியப்ப கடை சென்னை 501 இடியாப்பம் வேணாம் மீண்டும் வர போறேன் கருப்பேன் 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி ஒத்தழுவாவ கை புடிச்சு 18ஆம் படி வந்து நிக்கிறேன் இந்த ஊருல 18ஆம் படியா கருங்கடா கேட்டு நிக்கிறேன் ரெட்ட சாட்ட தோளில் அருவாவ கை புடிச்சு அழகு மலை எல்லாம் காவலண்ணா எகரம்பு வந்துதானே நிக்கிறான் ஐயா என் 18ஆம் படியா சொல்வாக்கு தப்பலையா கம்மாதாண்டா உடமரம் தாம்படுங்க கள்ளிச்சேரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுங்க கள்ளிச்சேரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுங்க உள்ள போய ஜாமீதானடா முனியாண்டி உள்ள போய ஜாமீதானடா கள்ளிச்சேரி காளி முனியையே இங்க வந்து நிக்கிறானடா கள்ளிச்சேரி கம்மாதாண்டா விளையாட்டு மைதானமா 3 அடி ஊத்து தண்ணிடா என் காளிமுனி இன்ன வர வத்தலடா மலையாள நாட்டினிலே பத்து வளர்க்க முடியலடா மலையாள நாட்டினிலே வச்சு வளர்க்க முடியலடா மலையாள நாட்டினிலே வச்சு வளர்க்க முடியலடா 18 படிகரப்பு 18 படிகரப்பு 18ஆம் படியா அழகு மலை எல்லைய விட்டு முக்கன் பாலம் வந்துதானே நேரம் ஆச்சியா முக்கன் பாலம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரா குறையலையா இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா இந்த சாமி ஊரா சொல்வாக்கு தப்பலையா அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அமினிய சுந்தரி பெருங்கொண்ட ஒரு செனபூதம் மக்கா உரிச்சு போட்டா இந்த அதிரடி பாய்ச்சி இளைஞர் பூரம் சாப்பிட்டு ஒரு 12 கிலோ கறி மிச்சம் கிடக்கும் அது பிறை தனி முண்டை இன்னைக்கு உள்ள வந்து வயிறாடா இன்னைக்கு வரட்டும் உங்களை பிதுக்கி எறிஞ்சிருவேன் வேற தூக்கு போட்டு மாதிரியே நாட்டிய தாரகை நடன பெருச்சாளி நடக்கிற குட்டி யானை திருச்சி எக்ஸ்பிரஸ் வச்சிருக்காங்க அவர் திருச்சி கண்டனர் வச்சிருக்கோம் திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்கு பல்ல மயிலே அடி போக்கேனா அடி துள்ளே சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்கு பல்ல மயிலே அடி போக்கேனா விஜி துள்ளே அதனை தொடர்ந்து அப்போ அந்த பைபாஸில் 2 பேர் 4 பேர் நிற்கிறீங்களா ஐயா அப்படியே வர முடியுமா சுற்றி வர முடியுமான்னு நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான வாமப் ஒரே ஒரு எம்டி யூசந்துர கப்பை
ஒத்த விரல்ல வைத்து கொண்டு தொடர்ந்து காலு பூரா புண்ணாகி மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோவை ஸ்ரீ கண்ணபுரான் குரூப்ஸ் ஸ்ரீ மகாலட்சுமி பேக்கரி சடையம்பட்டி சார்பாக ரூபாய் 301. நன்றி. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ மீனாட்சி சவுண்ட் சர்வீஸ், ஸ்ரீ மீனாட்சி ஆடியோஸ், முக்கன் பாலா. ஆனா மைசெட் ஆபரேட் பண்றது என்னுடைய தம்பி ராக்காய் மைசெட். கைதட்டு கொடுக்கலாம். இதாய அன்பு. இங்கேதான்டா ரத்த சொந்தம். ஸ்ரீ மீனாட்சி மைசெட் இதுதான் கண் பாலம் சொந்த ஊரும்மா. ஸ்ரீ மீனாட்சி மைசெட் அருமையா இருக்கு. ஸ்ரீ மீனாட்சி மைசெட் சிறப்பா இருக்கு. ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு மீனாட்சி மைசெட் இதுதான் மீனாட்சி முடுக்கன் பாலம் சொந்த ஊரும்மா. மீனாட்சி காட்டில மேட்டில ஒலிக்கலம்மா. முக்கன் பாலம் மெடதனம்மா. வாழ்க வாழ்க ஸ்ரீ மீனாட்சி வாழ்க. நீங்க வளர்க வளர்க ஸ்ரீ மீனாட்சி வளர்க. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. என்ன வாடு ஒரு 200 தர மாட்டாங்க. பாடி முண்டமா நின்றா கூட இறக்கப்பட மாட்டேன். விதி. வாழ்த்துக்கள் மீனாட்சி. அதிரடி பாய்ஸ் இளைஞர்கள் முக்கன் பாலம் தான் இந்த விழாவை நடத்துறாங்க. அண்ணே காமாட்சி ஹோட்டல் பேர் என்ன? காமாட்சி அம்மன் ஹோட்டல் பாலக்குறிச்சி காமாட்சி அம்மன் ஹோட்டல் சார்பாக 201. நோட்டீஸ் உபயம் அண்ணே நந்தகோபால் டிரான்ஸ்போர்ட் 201. நோட்டீஸ் உபயம் எம் சவுந்தரராஜன் ஸ்ரீ சரவணா பேக்கரி முக்கன் பாலம். நாடக அமைப்பு சவுந்தரராஜன் அதிரடி பாய்ஸ் இளைஞர்கள் முக்கன் பாலம். வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் நடத்துங்க. அடுத்த வருஷம் விநாயகர் சிலை வைக்கும் போது ஒரு 15 டன்னில் வைங்க. 15 டன்னா என்றேன் பரவேன். அப்போ எந்தாண்டா விநாயகர். ஓகே ப்ரோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னுடைய பேர் சொல்கிறதோட இங்கே யூடியூப் வாயிலாக இத்தனை கூட்டத்தை ஒன்று சேர்த்து உங்கள் மனக்கவலையே ஏதோ நாங்கள் பேசி நடித்தது அன்னன்னைக்கு போய் அந்தந்த ஊரில் பேர் வாங்க நடிப்போம். அதெல்லாம் வீணாக்காமல் இரவு பூரா கண்முழிச்சு தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்க தான் முதல் காரணம். அப்படி சொல்லுவேன். அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்புனாண்டு வாங்கினே விதி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வடதுபுறமாக 600 வருஷம் உடமராந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னால் நானும் என் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR வவுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த கண்டனல் லாரியும் அந்த சைக்கிள் வால் டிப்பும் இழுத்துட்டு வரேன். தந்தானான தந்தானே தனனனனரே
மழைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது களைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ளு வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ளு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா நிற்காது ஒருபோதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க 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 மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி திருப்பணி குழு சார்பாக 201 இங்கே நிற்கிறிய கப்ளிங் பார்க்கலாம் எல்லா பொருள் வந்துட்டு எங்கிட்டு வாங்க ப்ரோ அங்கே போதீங்க உள்ள பால் கவுச்சி அடிக்கும் இந்த பாடல் ஐயா அந்த 3 பேத்த கல்ல விட்டு எரிய போங்கடா ஐயா பைபாஸ்ல போய் படுத்துறாமடா நன்றி போயிட்டு வரேன் இந்த பாட்டு தம்பி பாடினேன் அடாத கண்டா அட வச்ச தகப்பா வணக்கமுங்கோ கலைக்கு மட்டும் இந்த பாட்டு எழுதலனே நீங்க செய்யற அத்தனை வேலையுமே கலைகள் தான் அத்தனை தமிழ் உறவுகளுக்கு சமர்ப்பணம் அந்த பாடல் போயிட்டு வரேன் தம்பி பாடினதுக்கு உனக்கு ஒரு வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே தமிழுடைய ஒத்துமை என்னைக்கு மாறக்கூடாது நீங்க எல்லாருமே அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா 100 ஆண்டு காலம் நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே ஒத்துமையாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா
தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ பூசுன கை திருநீராயானதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனோம் ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் குடுப்புனை எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் குடுப்புனை எனக்கு எங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும்